மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு தெய்வமே, இந்த நற்கருணையில் எங்களுக்காக உயிரோடு காத்திருப்பவரே, இதோ இந்த நாளுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களது முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு எங்களது எளிய ஆராதனையை, எங்களது இதய அன்பை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இதோ விவிலியத்திலே நாங்கள் பல இடங்களில் வாசிக்க கேட்கிறோம். பல நேரங்களில் நீர் எங்களை தேடி வருகிற தெய்வமாக இருந்திருக்கிறீர். எங்களுக்கு எது எது வேண்டும் என்பதை கேட்டு கேட்டு செய்கிற ஒரு தாயாக தந்தையாக இருந்திருக்கிறீர். இதோ இன்னும் சில நேரங்களிலே நீர் நாங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் உம்மிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக காத்திருக்கிற தெய்வமாக இருந்திருக்கிறீர். எங்களுடைய நம்பிக்கையை நீர் எதிர்பார்க்கிற கடவுளாக இருந்திருக்கிறீர். உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று அப்பொழுதும் நீர் எங்களை நலன்களால் நிரப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் சில நேரங்களில் நீர் எங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது எங்களுடைய அன்பையும் எங்களுடைய சாட்சிய வாழ்வையும் கூட நாங்கள் உமக்கு முன்பாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதை நீர் பல தருணங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறீர். என்னுடைய நம்பிக்கை, உம்முடைய கருணை, இவை இரண்டும் சேருகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்பதை சில நேரங்களில் உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த மக்கள் உம்மை தேடி தேடி உமக்கு முன்பாக வந்து விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு நீதான் வேண்டும், நீர் எனக்கு போதும் என்கிற நம்பிக்கையிலே விழுந்து கிடக்கிறார்கள். இவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, குணமாக்கிற்று என்று இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இதோ உம்மை கண்டுகொள்ளாத இன்னும் பல மக்களுக்கு நீரே தேடி சென்று உம்முடைய அருளையும் உம்முடைய உடனிருப்பையும் உணர்த்துங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, மக்கள் வருகிற நேரத்தில் அவர்களை எதிர்கொண்டு போகிற தெய்வமே, இதோ உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற இந்த நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஒவ்வொரு மக்களையும் கட்டிப்பிடித்து உம்முடைய அன்பை, உம்முடைய ஆசீர இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது இந்த பங்கு தந்தையை, இந்த பங்கு மக்களை, எங்களது குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகளை, பெற்றோர்களை, குடும்ப உறுப்பினர்களை, இன்னும் பல்வேறு இடங்களில் படிக்கிறவர்களை, பணி செய்கிறவர்களை எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே,
கரங்கள் தட்டி பாடுவோம். உம்மையப்பான்னு கூப்பிடத்தாச உம்மையப்பான்னு கூப்பிடவா உம்மையப்பான்னு கூப்பிடத்தாச உம்மையப்பான்னு கூப்பிடவா உம்மையப்பான்னு கூப்பிடத்தாச உம்மையப்பான்னு கூப்பிடவா உம்மையம்மானு கூப்பிடத்தாச உம்மையம்மானு கூப்பிடவா உம்மையப்பானு கூப்பிடுவே அப்பா உம்மையம்மானு கூப்பிடுவே அம்மா உம்மையப்பானு கூப்பிடுவே இயேசுவே உம்மையம்மானு கூப்பிடுவே உம்மையப்பானு கூப்பிடத்தாச உம்மையப்பானு கூப்பிடவா உம்மையம்மானு கூப்பிடத்தாச உம்மையம்மானு கூப்பிடவா. கரங்களை செய்து நாம் பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. கரங்கள் தட்டி பிரியமானவர்களே, இதோ கடவுள் நம்மை பார்த்து சொல்றார், உன்னுடைய தாயினுடைய வயித்துல நீ உருவாகும் முன்னரே நீ என்னுடைய மகன் என்று, நீ என்னுடைய மகள் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் நம்மை அந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார். அவருடைய அன்பை நினைக்கிற பொழுது, அவருடைய ஆதரவை உணர்கின்ற பொழுது, நம்முடைய தாயாக நம்முடைய தந்தையாக இன்னைக்கு இல்லை, இந்த உலகம் எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதே, நம்முடைய வாழ்வு எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதே அவர் நம்மை அறிந்தவராக தெரிந்தவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு நம்மை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மையம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மையப்பானு சொல்லணும். பாடுவோம். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மையம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மையப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மையம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் பேற்றுவதும் பார்த்தா உம்மையப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மையம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் பேற்றுவதும் பார்த்தா உம்மையப்பானு சொல்லணும். உம்மையப்பானு கூப்பிடுவே அப்பா உம்மையம்மானு கூப்பிடுவே அம்மா உம்மையப்பானு கூப்பிடுவே உம்மையம்மானு கூப்பிடுவே உம்மையப்பானு கூப்பிடத்தாச உம்மையப்பானு கூப்பிடவா உம்மையம்மானு கூப்பிடத்தாச உம்மையம்மானு கூப்பிடவா. கரங்களை செய்து நாம் பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. பிரியமானவர்களே, நம்ம எல்லோருக்கும் ஏராளமான கவலைகள் இருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் கண்ணீர் வருகிற அளவுக்கு வேதனை இருக்கிறது, வலி இருக்கிறது. இதோ நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம், நம்முடைய வேதனைகளை துரத்துகிற தெய்வம், நம்ம எல்லோருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தெய்வம். இதோ நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தாயாக தந்தையாக நமக்கு சுகம் தருகிற தெய்வம், நமக்கு குணம் தருகிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம், நம்முடைய கவலையை துடைக்கிற தெய்வம் இதோ நமக்கு முன்பாக இருக்கிறார். அவரிடம் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய தந்தையே, தாயே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். பாடுவோம். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உண்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏங்குவது தாங்குவது பார்த்தா உண்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உண்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏங்குவது தாங்குவது பார்த்தா உண்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒழுக்கத்தை பார்த்தா உண்மை அப்பான்னு சொல்லணும். உண்மை அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, உண்மை அப்பான்னு கூப்பிடுவே, உண்மை அம்மான்னு கூப்பிடுவே, உண்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உண்மை அப்பான்னு கூப்பிடவா, உண்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உண்மை அம்மான்னு கூப்பிடவா. கரங்கள் உயர்த்தி பாடுவோம். உண்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உண்மை அம்மான்னு கூப்பிடவா, உண்மை அம்மான்னு கூப்பிடத்தா. கண்களை மூடி உண்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பா 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 இயேசப்பா 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 இயேசுவே இயேசப்பா இயேசப்பா இயேசுவே இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மக்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நற்கருணை பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபம் எது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் எவ்விடம் கேட்கிற பொழுது கொடுக்கிற தெய்வமே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகளை தீர்க்கிற தெய்வமே நன்றி ஆண்டவரே. எங்களை பார்க்கிற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்களை கேட்கிற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுகிற தெய்வமே நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒளியாய் இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வழியாய் இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உயிர் தந்தவரே நன்றி ஆண்டவரே. உயிரோடு வாழ்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களை தாங்கி பிடிப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களை உயர்த்தி பிடிப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களது வல்லமையானவரே நன்றி ஆண்டவரே. நல்லவரே நன்றி ஆண்டவரே. எங்களது சக்தியானவரே நன்றி ஆண்டவரே. எங்களது ஆற்றலானவரே நன்றி ஆண்டவரே.
எங்களை வழி நடத்துபவரே, நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. இயேசுவே, உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லை. அம்மாவும் நீரே, ஆமென். என் அப்பாவும் நீரே, இயேசப்பா, என் ஆத்மநேச நீரல்லோ. நீங்கதான் ஆண்டவரே. அம்மாவும் நீரே, ஆமென். என் அப்பாவும் நீரே, இயேசப்பா, என் இதய துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இயேசுவே, இந்த உலகிலே ஆண்டவரே, வேறொருவரும் இல்லை. உம்மை போல இயேசுவே, இந்த உலகிலே ஆண்டவரே, வேறொருவரும் இல்லை. இயேசுவே, ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்புறேன் ஆண்டவரே. மாதோடு அணைப்பாரே, அணைத்துக் கொள்ளுங்கப்பா. மனக்கவலை தீர்ப்பாரே, என் கவலை எல்லாம் தீரும் ஆண்டவரே. மார்போடு அணைப்பாரே, இயேசுவே, அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கவலை தீர்ப்பாரே. தீர்த்து வைங்கப்பா. ஒரு தேற்றுவது போ இயேசுவே, இயேசுவே, என் நேசர் தேற்றுவார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேவு என்னும் பேருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேவு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேவு, விரைவாக இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாக இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேவு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, ஒரு செல்வந்தராயிருந்த ஒரு தந்தை, மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு காலத்திலே அவர் இருந்தார்.
ஆனால் அவருக்கு படிப்பதற்கோ வாசிப்பதற்கோ தெரியாது. கல்வி அறிவற்று இருந்தார். எனவே அவருடைய நண்பர் ஒரு சமயம் அவரை ஏமாற்றி பத்திரத்திலே கையெழுத்து வாங்கி சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டார். ஒரு காலம் அவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்த இந்த தந்தை தன் மகனோடு ஒரு ஓட்டு குடிசையிலே வாழ்ந்து வந்தார். இந்த ஒரு சூழ்நிலையிலே, வருத்தத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, வறுமையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவனுடைய மகன் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தான். எப்படியாவது தன் பையனை நல்ல முறையிலே படிக்க வைத்து இழந்து போனதையெல்லாம் மீண்டும் சேகரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தந்தைக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இந்த பையன் வேறு திட்டம் பல கொண்டிருந்தான். அங்க அப்பாவிடம் வந்து அவன் தினமும் இப்படி கேட்பது உண்டு. அப்பா, பள்ளியில மேப் வாங்கிட்டு வந்த சொல்லியிருக்கிறாங்க. அட்லஸ் சின்ன குழந்தைங்களாம் வாங்கிட்டு போயிருப்பான். மேப் ஸ்கூல்ல கேட்பார்கள். எனவே அதை வாங்கி செல்ல வேண்டும். எனவே அதற்கு 100 ரூபாய் தாருங்கள் என்று அவன் கேட்டு வாங்கி கொள்வான். அடுத்த நாள் வருவான். அவங்க அப்பாவிடம், அப்பா இன்றும் 100 ரூபாய் வேணப்பா. எதுக்கு அப்படின்னு அப்பா கேட்பாரு. நேற்று இந்தியா மேப் வாங்கினேன், இன்னைக்கு ஸ்கூல்ல பாரத் மேப் வாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்குவான். அப்பாவுக்கு சரி, பையன் படிக்கிறான் போல, நிறைய நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையிலே அவன் கேட்கிறான் என்று சொல்லி மறுபடியும் அவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்பார். அவன் அந்த 100 ரூபாய்களை நல்ல முறையிலே நண்பர்களோடு சேர்ந்து செலவழித்து விடுவான். தாறுமாறாக செலவழித்து விடுவான். தீயவைகளுக்கு அவன் செலவழித்து விடுவான். மீண்டும் ஒரு நாள் வந்து, அப்பா மேப் வாங்கணும் அப்படின்னா, டேய் ஏற்கனவே இந்தியாவுக்கு ஒரு மேப் வாங்கிட்டு போயிட்ட, இன்னொரு நாள் வந்து பாரத் அப்படிங்கிறதுக்கு மேப் வாங்கிட்டு போனேன், இன்னைக்கு என்ன உலகத்துல என்ன மேப் வாங்குற போற, எந்த நாடு? ஹிந்துஸ்தான் நாடுப்பா அப்படின்னா. ஹிந்துஸ்தான் நாடா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மேப் 100 ரூபாய் வாங்குறதற்கு கொடுத்தாரு. ஒரு நாள் அவருடைய நண்பர் அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்தார். இந்த அப்பாவுடைய நண்பர் வழியில, என்னங்க உங்க ஸ்கூல்ல டெய்லி மேப்பா வாங்கிட்டு வர சொல்றீங்க, நான் எங்க தான் போவேன் இந்த காசுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை ஆசிரியரிடம் இந்த அப்பா பேசுகிறார். தலைமை ஆசிரியர் சொல்றாரு, மேப் வாங்க சொன்னோமா? என்ன மேப்? ஒரு நாள் இந்தியா மேப் வாங்க சொல்லியிருக்கீங்க, அதற்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். இன்னொரு நாள் பாரத் மேப் வாங்க சொல்லியிருக்கீங்க, அதுக்கு வேற 100 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். இன்னொரு நாள் ஹிந்துஸ்தான் மேப் வாங்க சொல்லியிருக்கீங்க, அதுக்கு வேற 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். இப்படி எத்தனை நாடுகள் உலகத்துல இருக்கு, எல்லா நாட்டுக்கும் மேப் கொடுக்க போகணுமா? என்ன இது? உங்களை உங்க பையன் நல்லா ஏமாற்றி இருக்கிறான். இந்தியா என்பதும் பாரத் என்பதும் ஹிந்துஸ்தான் என்பதும் எல்லாம் என்னதான், ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு இடியாக அந்த செய்தி பட்டது. என் பையனை நல்லா படிக்க வச்சு இழந்து போனதையெல்லாம் மீட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டிருந்த தந்தை தன் மகனுடைய தீய செயல்களை அறிந்து அவர் அப்படியே உடைந்து போனார். அவருடைய கனவுகள் எல்லாம் சுக்கு நூறாக தளர்ந்து உடைந்து போனது. அடுத்த நாள் அவர் வீட்டிலே அப்படி இருக்கும்போது பையன் வந்து, அப்பா மேப் வாங்கணும், 100 ரூபாய் கொடுங்க அப்படி கேட்கிறான். அப்பா அவன் கண்ணை ஊடுருவ பார்த்து தனது சட்டை பையில் இருந்த 100 ரூபாயை எடுத்து அவனுக்கு கொடுத்தார் என்று கதை முடிகிறது. அன்பானவர்களே, தந்தையினுடைய அன்பை உதாசீனப்படுத்துவது என்பது ஒன்று, தந்தை நம்மை தேடி வந்து அன்பு செய்கிறார் என்பது மனமாற்றத்திற்கான அழைப்பு என்பதை உணர்ந்து கொள்வது ஒன்று. கடவுள் நம்மை மீண்டும் மீண்டுமாக தேடி வந்து அன்பு செய்கிறார் எனில் எதற்காக அன்பு செய்கிறார்? நாம் மனமாற்றம் அடைய வேண்டும். இன்றாவது என் பையன் திருந்தி விட மாட்டானா? இன்றாவது என் மகள் திருந்தி விட மாட்டாளா
இன்றாவது என் பிள்ளைகள் மனமாற்றம் அடைந்து விட மாட்டார்களா என்று ஆண்டவர் நம் தந்தை நம் ஒவ்வொரு நாளும் நாம் தவறு செய்கிறோம் என்பதை தெரிந்தும் நம் கண்ணை ஊடுருவ பார்த்து இவன் திருந்தி விட மாட்டானா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் என்பதை இந்த வாசித்த நற்செய்தி வாசகம் நமக்கு விளக்கமாக எடுத்துக் கூறுகிறது. நற்செய்தியினுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். இழந்து போனதை தேடி மீட்கவே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும். தேடி மீட்க, காணாமல் போன மனிதனை தேடி மீட்க, தவறி போன ஆடை தேடி மீட்க, காணாமல் போன நாணயத்தை தேடி மீட்க, காணாமல் போன தன் பிள்ளைகளை தேடி மீட்க ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ள கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிவது என்பதுதான் ஜெபம் என்று நான் பார்க்கிறேன். கடவுள் என்னை தேடி ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுகிறார். என் உள்ள கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, திருந்தி விட மாட்டாயா? மனமாற்றம் அடைந்து விட மாட்டாயா? மீண்டுமாக என் பிள்ளைக்குரிய தன்மையை பெற்றுவிட மாட்டாயா என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய இல்லத்தினுடைய வாசலிலே, உள்ளத்தினுடைய வாசலிலே அவர் தவமாய் காத்து கிடக்கிறார். அவ்வளவு அன்போடு வாஞ்சையோடு அவர் நம் முன்பாக இருக்கிறார் என்பதை மிக அழகான ஒரு நிகழ்வு வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு வாசித்த அந்த சக்கேவு என்ற மனிதனுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு நிகழ்வு. சக்கேவு மனிதனை பற்றி நிறைய நேரங்களிலே நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? சக்கேவு, குள்ள மனிதன் சக்கேவு. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம். அன்பானவர்களே, இயேசு எரிகோவுக்கு சென்ற அந்த நகர் வழியே போய்கொண்டிருந்தார். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார் என்று இந்த நற்செய்தி வாசகம் தொடங்குகிறது. எரிகோ. இயேசு எரிகோ வழியாக எங்கு போறார் அப்படின்னா ஜெருசலம் போகிறார். விவிலியத்துல இயேசு எருசலேமுக்கு பயணம் செய்கின்ற கடைசி பயணம் இதுதான். இதுக்கு பிறகு அவர் எருசலேமுக்கு போகவே இல்லை. ஏன்னா எருசலேம்ல என்ன செஞ்சுறாங்க? அவரை கொலை செய்து விடுகிறார்கள், சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகக்கூடிய கடைசி தருணம் இதுதான், கடைசி பயணம் இதுதான். இயேசு நம் உள்ளத்தை தட்டுகின்ற கடைசி தட்டல் இதுதான். இயேசு நம் வீதிகளிலே பயணிக்கின்ற கடைசி பயணம் இதுதான் என்பதை போன்று அங்கு இருந்தவர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்திருக்க கூடும். அப்படி ஒரு எண்ணத்தில் அவரை பார்க்க நினைத்தவர்தான் யாரு? சக்கேவு. இனிமேல் இயேசுவை பார்க்க முடியுமோ என அவர் தெரிஞ்சிருக்கும். இவர் எருசலேம் போறாரு, திரும்பி வருவாரா இல்லையா தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி விட வேண்டும் என்று சக்கேவு நினைத்திருக்க கூடும். எனவே அவர் காத்து கிடக்கிறார். சக்கேவு அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? சக்கேவு அப்படின்னா கிரேக்க மொழியில என்ன பொருள் அப்படின்னா பியூர், இன்னசென்ட், தூய்மையான, மாசற்ற. சக்கேவுன பொருள் என்ன? தூய்மையான மாசற்ற மனிதன். ஆனால் அந்த நிலையை அவன் இழந்து போயிருந்தான். ஜெரிகோ மதில் சுவர் பெரிய வலிமையான சுவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா புத்தகத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சுவருக்கு முன்பாக தன் வாழ்க்கையை அவன் அடகு வைத்திருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். சுவர் போன்ற பாவத்தை தன் முன்பாக அவன் எழுப்பியிருந்தான். சுவர் போன்ற ஒரு பெரிய பாவ சுவரை, எரிகோ மதில் சுவரை தன் முன்பாக அவன் எழுப்பியிருந்தான். எனவே அவனுடைய பெயர் சக்கேவு என்றிருந்தாலும் அவன் சக்கேயுவாக இல்லை. அவன் வரி தண்டுபவனாக இருந்தான். ரோமேயர்களுக்கு பணி செய்கின்ற ஒரு கூலி ஆளாக இருந்தான். இங்கு எல்லாவரையும் வருத்தி அடித்து உதைத்து வரி பணத்தை பிடுங்கி யாரு கொடுத்தான்? ரோமை மனிதனுக்கு, மன்னனுக்கு கொடுத்தான். அவ்வளவு கேவலமான தொழிலை அவன் செய்து வந்தான். எனவே அவனை எல்லாரும் பாவி என்று வெறுத்தார்கள். அவன் தன்னை எரிகோ மதில் சுவர் போன்ற ஒரு சுவருக்கு பின்னால் மறைத்து கொண்டான் என்பது ஒன்று.
மற்றவர்களும் அவனை இவன் ஒரு பாவி என்று சொல்லி அந்த மதில் சுவருக்கு முன்பாக அவனை பூட்டி போட்டார்கள். எரிகோ மதில் சுவர் போன்ற ஒரு பாவத்தன்மையோடு அவன் பார்க்கப்பட்டான். பாவத்தன்மையோடு அவன் தன்னை உணர்ந்தான். இந்த நேரத்துல அந்த சுவரில் இருந்து விடுபடுவதற்கு, ஜெரிகோ சுவர் மதிலில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ். என்னது? இயேசு இந்த பாதையில் பயணிக்கின்றார். கடைசியாக இயேசு இந்த பாதையில் பயணிக்கின்றார். கடைசி வாய்ப்பு. அந்த சிறையிலிருந்து வெளிவருவதற்கு, அவனுடைய பெயருடைய அர்த்தமே அவனுக்கு புரியாத பாவச் செயலில் ஈடுபட்டிருந்த அவன் விடுதலை பெறுவதற்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு. அவன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறான். இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று அந்த செல்வந்தன் இயேசு வருவதற்கு முன்பே, விவிலியத்தில் வாசிக்கிறோம், ஓடி சென்று, எல்லாரும் பார்த்திருப்பாங்க, அந்த குள்ள பையன் பாருங்க ஓடுறான் பாருங்க, ஓடி சென்று அந்த காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொண்டான். ஒரு குள்ள மனிதன், அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவன் வரி தண்டுபொருளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு விவிலியம் சொல்லுது. தலைவனாக இருந்தவன் ஓடி சென்று ஒரு மரத்தில் ஏறுகிறான். எல்லாரும் என்ன பார்த்திருப்பாங்க, ஆனால் ஆசை, அதுதான் ஜெபம். பேராசை, இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்ற வாஞ்சை, அதான் ஜெபம். அது அவனில் இருந்தது என்று நான் பார்க்கிறேன். அவன் அந்த காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொள்கிறான். இயேசு அந்த வழியே வருகிறார். பாருங்கள் எப்படி அந்த மதில் சுவர், யோசுவாவுடைய காலத்திலே எரிகோ மதில் சுவர் 7 முறை சுற்றி வந்து அவர்கள் கடைசியாக 7வது முறை ஆர்ப்பரிக்கின்ற பொழுது மதில் சுவர் விழுந்ததோ, அதே போல ஆண்டவர் இயேசு சக்கேவே கீழே இறங்கி வா என்று சொல்கிற பொழுது சக்கேவு தன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மதில் சுவரில் இருந்து வெளியே வருகிறான். அது இடிந்து கீழே வருகிறது. பாவக்கரைகள் இடிந்து கீழே விழுகிறது. அந்த சுவர் இடிந்து சுக்குநூறாகி விடுகிறது. சக்கேவு தன் பெயருக்குரிய தன்மையை பெறுகிறான். சக்கேவின் பேருடைய பொருள் என்ன? தூயது, மாசற்றது. இதுவரைக்கும் அவன் அப்படி இல்லை. சக்கேவே என்று ஆண்டவர் இயேசு எப்பொழுது அவனை பெயர் சொல்லி அழைத்தாரோ, அந்த தருணத்தில் தன் பாவ சுவர் அவன் முன்பாக இருந்து கீழே உடைந்து விழுகிறது. சக்கேவு மகிழ்ச்சியோடு கீழே வந்து அவரை வரவேற்றான் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், சக்கேவே கீழே இறங்கி வா, இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் சொல்லிட்டாரு. ஆண்டவர் இயேசு வாஞ்சையோடு காத்து கிடக்கிறார். தந்தை வாஞ்சையோடு காத்து இருக்கிறார். ஒன்றும் நடக்கல. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு வாஞ்சையோடு காத்து இருக்கிறார். என் மகன் திருந்தி விட மாட்டானா, மனமாற்றம் அடைந்து விட மாட்டானா என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சக்கேவு சொல்வார், ஆண்டவரே, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இயேசு கேட்டாரா? டேய், நீ தப்பு பண்ணியிருக்கிற, உன் சொத்தெல்லாம் பாதி என்ன செஞ்சிரு, ஏழைகளுக்கு கொடுத்துடு. ஆண்டவர் இயேசு கேட்டாரா? ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் சொல்கிறார், இன்று உன் இல்லத்தில் நான் தங்க வேண்டும் சொன்னார். அவ்வளவுதான். ஆனால் மனமாற்றம் யாரிலிருந்து வருகிறது? சக்கேவில் இருந்து வருகிறது. ஆண்டவரே, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரிடமா இருந்து அவர்களை ஏமாற்றி நான் அபகரித்திருந்தால் எத்தனை மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன்? 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். எவ்வளவு பெரிய மனமாற்றம்! இதுதான் ஜெபம். ஆண்டவர் இயேசு வருகிறார். சக்கேவு அவரை தேடி சென்று சந்திக்கிறார். அங்கு அழகான ஒரு உறவு மலர்கிறது. அங்கு மனமாற்றம் நிகழ்கிறது. அதுதான் ஜெபம். எந்த ஒரு ஜெபம் நம்மில் மாற்றத்தை நிகழ்த்தவில்லையோ அது ஜெபம் அல்ல. எந்த ஒரு ஜெபம் இயேசுவை நம்மை சந்திக்க செய்கிறதோ அது ஜெபம். எந்த ஒரு ஜெபம் நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்கிறதோ அது ஜெபம். இங்கு ஒரு ஜெபம் அழகாக நடக்கிறது. ஒரு உறவு அழகாக மலர்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்வார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு வீட்டில் ஒரு மனிதனுடைய மனமாற்றம் அந்த வீட்டிற்கே மீட்பு உண்டார செய்தது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டில்
ஒரு மனிதனுடைய மனமாற்றம் அந்த வீட்டிற்கே மீட்பை பெற்று தந்தது என்பதை சக்கேயுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு வீட்டில் ஒரு மனிதனுடைய மனமாற்றம் தலைமுறை தலைமுறையாக அந்த வீட்டிற்கு, அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் மீட்பையும் பெற்று தருகிறது என்பதை இந்த பகுதி மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அத்தகைய ஜெபத்தை எதிர்பார்த்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு அத்தகைய ஒரு உறவை எதிர்நோக்கி இருக்கிறார். இயேசு அத்தகைய மனிதர்களை வாஞ்சையோடு தேடிக்கொண்டிருக்கிறார். அத்தகைய வழிகளில் அவர் பயணம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். இதுவே ஆண்டவருடைய கடைசி பயணம். அவரை சந்திப்பதற்கு நாம் தயாரா? இதுதான் இந்த சாலையிலே ஆண்டவருடைய கடைசி பயணம். அந்த பயணத்திலாவது இயேசுவை நாம் சந்தித்து விட இருக்கிறோமா? நம் வாழ்க்கையிலே இதுதான் கடைசி நாள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த தருணத்தில் ஆண்டவரை நாம் சந்திக்க தயாரா இருக்கிறோமா என்ற கேள்வியோடு தொடர்ந்து நற்கருணை ஆராதனையிலே நாம் ஜெபிப்போம். மன மாற்றத்திற்காக ஜெபிப்போம். ஆமென். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. கரங்கள் உயர்த்தி இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. பிரியமானவர்களே, இதோ சக்கே இயேசுவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்திலே அந்த காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கைக்கு மீட்பு கிடைத்தது, அவனது குடும்பத்துக்கு விடுதலை கிடைத்தது. நாமும் கூட இதோ நமக்கு முன்பாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே பேசும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய உள்ளத்தை மாற்றும் என்று சொல்லி நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவரை நோக்குவோம். அவரது முகத்தை பார்ப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாடுகள், வேதனை அத்துணையும் உம்மை பார்க்கிற பொழுது மாறிவிடும். எங்களது வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும். எங்களது கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் மாறும். ஆமாண்டவரே, இதோ சக்கேயுனுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது, நிகழ்ந்தது. எங்களுடைய வாழ்க்கையும் அதை நடத்தும் ஆண்டவரே.
நிகழ்த்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே சேர்ந்து பாடுவோமா? உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே, இதோ சக்கேயுவை எல்லோரும் பாவி என்று அழைத்தார்கள். அவன் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்காது என்று சொன்னார்கள். ஆனால் உம்மை தேடி வந்த பொழுது அவனது வாழ்க்கை மாறியது. இதோ அவன் தூய்மையானவனாக, புனிதமானவனாக உம்முடைய சமூகத்திலே மாறி போனான். ஆண்டவரே, இதோ நாங்களும் கூட பாவத்தின் கட்டுகளாலே கட்டப்பட்டு கிடைக்கிறோம். இதோ மற்றவர்களுக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்களாக கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கட்டுகளை, பாவத்தின் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல எங்களை உயர்த்தி நிறுத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு உமது முகத்தை ஏங்கி எதிர்பார்த்து பார்க்கிறோம் ஆண்டவரே, பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதின் அமைதியை தந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, சத்தமா இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. வாரும் ஆண்டவரே, இயேசுவே வாருமே. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இந்த மக்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இதோ எங்கள் மீது இரக்கமாயிருந்து இந்த அற்புதமான நாட்களிலே எங்களது உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே. எங்களது உள்ளத்தை நாங்கள் கடினமாக வைத்திருக்கிறோம். இதோ நொறுங்குண்ட இதயத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு முன்பாக நொறுங்குண்ட எங்களது இதயத்தை, எங்களது அன்பை நாங்கள் எடுத்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்ப உறுப்பினர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது ஒவ்வொரு சிந்தனையையும், எங்களது செயல்களையும்
எங்களது பயணங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களது ஒவ்வொரு செயலையும் உம்மை நோக்கியவாறு திருப்பும் ஆண்டவரே. இதோ சக்கேயுவினுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை தந்தீரே. அவனுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாய் அவனுக்கு நம்பிக்கையை தந்தீரே. அவனுக்கு மட்டுமல்லாது அவனது குடும்பத்தினருக்கு மீட்பை வழங்கினீரே. மீட்பை வழங்கிய ஆண்டவரே, இதோ இந்த மக்களுக்கும் உம்முடைய மீட்பை தந்தருளும், உம்முடைய விடுதலையை தந்தருளும், உம்முடைய ஆசீரை தந்தருளும், உமது மனம் மாற்றத்தை தந்தருளும். தாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, எங்களோடு இரும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. இயேசுவே நினைக்காதீங்கப்பா. நான் செய்த பாவங்களையும் ஆண்டவரே, நான் செய்த குற்றங்களையும் இயேசுவே, இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. மன்னியும் இயேசுவே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் இயேசுவே, மன்னியும் இயேசுவே. முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புக்குரிய இந்த திருவருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை விட்டு சென்றீரே. உமது பாடுகளை நம்பிக்கையோடு உணர்ந்து வணங்குகிற நாங்கள் அவற்றின் பயன்களை அடையுமாறு எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.